ஒரு ஊர்ல ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய ஃபாரின்கெல்லாம் போய் நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாரத தேசத்துக்கு திரும்பி வந்தார். வந்தா அவருக்கு அடுத்தடுத்து மீட்டிங் நிகழ்ச்சிகள் எல்லாம் போயிட்டே இருக்கார். தொழிலதிபர் களைச்சு போயிட்டார். ஒரு உதவியாளரை கூப்பிட்டாருப்பா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், உழைக்க தெரிஞ்சா போறாது, ஓய்வு எடுக்கவும் தெரியணும். எனக்கு சிம்லால எனக்கு சொந்தமா ஒரு பங்களா இருக்கு, நான் அங்க போய் ஓய்வு எடுக்க போறேன்னார். இந்த தொழிலதிபர் பெரிய ஆள், சிம்லால ஒரு பங்களா வச்சிருக்கார். அதுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டிருக்கார். அந்த வாட்ச்மேனுக்கு மாசம் மாசம் பணமும் கொடுத்துட்டு இருக்கார். ஆனா வாட்ச்மேன் எவ்வளவு கெட்டிக்காரன்னா, அவன் முதலாளியே பார்த்தது இல்ல. ஆனா சிம்லாவை சுத்தி பார்க்க வரவாளுக்கெல்லாம் இந்த பங்களாவை வாடகைக்கு விட்டு அவன் சைட் பிசினஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கான். மாசம் மாசம் முதலாளிட்ட இருந்து சம்பளமும் வாங்குவான், அந்த ஒரு பக்கம் சைட் பிசினஸ். முதலாளி முகத்தையே பார்த்தது இல்ல. இது தெரியாம முதலாளி சொல்றார், நான் சிம்லால போய் பங்களால ரெஸ்ட் எடுக்க போறேன்னார். சிம்லால போய் அங்க எல்லாம் இறங்கி, அங்க டெல்லிக்கு பிளைட்ல இறங்கி, அங்க இருந்து சிம்லா ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பங்களாக்கு போன் பண்றார். நான் வரேன், ரெடியா இருன்னு. பார்த்தேன், வரேன் ரெடியாரா, வீடு காலி இல்லை. வாட்ச்மேன் சொல்றான், ஏய் நான் யார் பேசுறேன் தெரியுமா? போன்ல என்ன டிவியா காட்டுறாங்க, நீ யாரா இருந்தாலும் வீடு காலி இல்லை, போயிட்டு வான்னு போனை வச்சுட்டோம். அவர் பார்த்தாரு, என்னடா இது வீடு காலி இல்லை, நம்ம வீட நமக்கே காலி இல்லைங்கிறானே. சரிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா யார் யாரோ அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. கடைசியா அவர் பார்த்தாரு, சரி இது இப்படி டீல் பண்ணா சரி வராதுன்னு வாட்ச்மேன்ட்ட சொன்னாரப்பா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டேன், இங்க தங்கலான்னு நம்பி வந்துட்டேன், இப்ப நீ என்ன அனுப்பினா ரொம்ப கஷ்டம், உனக்கு என்ன பணம் வேணுமோ தரேன், இந்த வீட்டுல ஒரே ஒரு ரூம் எனக்கு வாடகைக்கு கொடுன்னார். வாட்ச்மேன் பார்த்தான், அப்படி வாயா வழிக்குன்னு சொல்லி அவரோட பங்களால ஒரு ரூம் அவர்கிட்டே பணம் வாங்கிட்டு வாடகைக்கு விட்டான். ஆனா ஒரே ஒரு ரூம் கொடுன்னு உள்ள போனவர் அப்புறம் ஒரு கலக்கலக்கி, நான் தான் இந்த பங்களாவின் எஜமானன்னு பெருமாள் தான் அந்த தொழிலதிபர், நாம தான் அந்த வாட்ச்மேன் ராமையா, இந்த உடம்பு தான் அந்த பங்களா. பெருமாள்ங்கிற தொழிலதிபர் ஜீவாத்மாங்கிற வாட்ச்மேன்ட்ட உடம்புன்னு ஒரு பங்களா கொடுத்தார். எதுக்குன்னா அவர் வந்து தங்கறதுக்கு. அது போல இந்த உடம்பும் அவருக்கும் அவருடைய அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு பகவான் கொடுத்து ஜீவாத்மாவை கேர்டேக்கரா தான் போட்டிருக்காரு இந்த உடம்புல. நாம வெறும் கேர்டேக்கர், வாட்ச்மேன் தான். இதை ஒழுங்கா பயன்படுத்தி நாம பெருமாளுக்கும் அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணணும். அவரும் மாசம் மாசம் தப்பாம படி வேற அளந்துட்டு இருக்கார். ஆனா நாம எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்றோம், அவன் சைட் பிசினஸ் பண்ணி வாடகைக்கு விட்ட மாதிரி கண்ணை வந்து கிரிக்கெட் மேட்சுக்கு வாடகைக்கு விட்டோம், காதை வந்து யூடியூப் பாட்டுக்கு வாடகைக்கு விட்டோம், எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கோம். பெருமாள் வந்து சொல்லி பார்த்தாலும் அதெல்லாம் கிடையாது, நான் இப்படித்தான் இருப்பேங்கிறோம். கடைசியா பெருமாள் பார்த்தார், சரிடா நீ உனக்கு சொந்தமானவனே வச்சுக்கோ, நான் ரொம்ப தூரம் உன்னை நோக்கி ஓடி வந்துட்டேன், உன் மனசுங்கிற அந்த ரூமை மட்டும் கொஞ்சோண்டு எனக்கு இடம் தரியா, விஷ்ணு ஸ்மரணம் டெய்லி ஒரு 5 நிமிஷம் என்ன நினைச்சுக்கிறியா, கொஞ்சோண்டு இடம் தரியான்னு சொல்லி உள்ள வரார். கொஞ்சோண்டு இடம் கேட்டு உள்ள வர பெருமாள் ஒரு கலக்கு கலக்கி, நான் தாண்டா உனக்கே தலைவன், இந்த வீடுக்கே நான் தாண்டா பாசு, உனக்கும் நான் தாண்டா பாசுன்னு சொல்லி கொஞ்சமா உள்ள வந்துதான் பகவான் ப்ரூவ் பண்றார். ஆனா அந்த கொஞ்சமா உள்ள வரத்துக்காவது நாம இடம் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் விஷ்ணு ஸ்மரணம். அப்படி நாம இடம் கொடுத்துட்டா நம் மொத்தத்தையும் பகவான் அன்பே வா என்று கூப்பிட்டு நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிடுவான். அதான் உள்ள விஷயம்.